பாலிடிக்ஸ் பேசுறான் பாலிடிக்ஸ். ஹலோ லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், இன்னும் 2 மாசத்துல டெல்லிக்கு போறது யாருன்னு கரை வேட்டிகள் மத்தியில கடுமையான போட்டியா இருக்குதான், தெரியுமா மேன்? இப்போ என்ன தர டெல்லிக்கு போற ரூட்டு புரியலையே. ஜூன் ஜூலைல ராஜ்யசபா எம்பி பதவிக்கு தமிழ்நாட்டில் 6 சீட் காலி ஆகுது. அதுல அந்த இடங்களை பிடிக்க இப்பவே கடும் போட்டியா இருக்குதான். தேசிய கட்சிகளா மாநில கட்சிகளா தர? தேசிய கட்சியான பாஜகவிலையும் காங்கிரஸ்லயும் போதுமான எம்எல்ஏக்கள் கிடையாது. அதனால தமிழ்நாட்டில் ராஜ்யசபா சீட் ஜெயிக்கிற வாய்ப்பு திமுக அதிமுகவுக்கு மட்டும்தான் இருக்குது. திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் கடுமையான போட்டி போடுவாங்க. திமுகவுல சண்முகம், வில்சன், அப்துல்லா, திமுக கூட்டணியில மதிமுக வைகோ 4 பேரோட பதவி முடிய போகுது. இதுல 2 பேருக்கு மறுபடியும் பதவி கிடைக்கும். 2 பேருக்கு பதிலா புதுசா 2 எம்பி வரப்போறாங்கன்னு சொல்றாங்க. புது எம்பியா எங்கிருந்து வர போறாங்க தர? மதிமுக வைகோவுக்கு பதிலா மக்கள் நீதி மையம் கமலஹாசன் டெல்லிக்கு போக வாய்ப்பு இருக்கு. கமலஹாசனை முக்கிய தலைவர்கள் வேற சந்திச்சு பேசி இருக்காங்களாம். அப்படின்னா அதிமுக நிலவரம் என்ன தர? திமுகவே முடிக்கல மேன். திமுகவுல இன்னொருத்தர் மேற்கு மாவட்டத்திலிருந்து வரலாம்னு சொல்றாங்களாம். அதிமுகவுல சந்திரசேகரன், பாமக தலைவர் அன்புமணி 2 எம்பி பதவி காலம் முடிய போகுது. அங்க புதுசா எம்பிக்கெல்லாம் வர போறாங்களா தர? பாமக இப்போ பாஜக கூட்டணியில் இருக்கிறதால அதிமுக கூட்டணியில எம்பி பதவி கிடைக்காது. அதிமுக கூட தேமுதிக கேக்குறாங்களாம், ஆனா கிடைக்காதுன்னு சொல்றாங்களாம். சுதீஷா, விஜய் பிரபாகரன் 2 பேரும் இருக்காங்களே தர? இருக்கலாம், ஆனா அதிமுகவுல சந்திரசேகரனுக்கு பதிலா அவரோட இடத்தை நிரப்புற மாதிரி தென் மாவட்டத்திலிருந்து ஒருத்தரையும், அன்புமணிக்கு பதிலா அதிமுகவிலேயே மேற்கு மாவட்டத்திலிருந்து ஒருத்தரையும் எம்பி ஆக்கலாம்னு பேசுறாங்களாம். சரிதான் தர. அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா.